பேண்டோட கீழ்ப்பகுதி வெட்டினாலுமே அடையாளம் தெரியாத மாதிரி தைக்கலாம். அதுவும் ஊசி உடையாமல். வாங்க எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது ஒரு கஸ்டமரோட பேண்ட்டை பாருங்கள். பாவாடை மாதிரி இருக்குது. 800 ரூபா விலை. இப்போ நம்ம ஹைட்டுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணணும். நமக்கு கட் பண்ண கஷ்டமாக இருக்கும். அதனால தனித்தனியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு பேண்ட்டே 2 வாட்டி கட் பண்ண மாதிரி கட் பண்ணியிருக்கேன். மேலே ஒரு வாட்டி, கீழே ஒரு வாட்டி. அதுக்கப்புறமா இந்த பார்ட் நம்ம வைக்க போகிறோம். அதுக்காக தையலுக்காக அரேஞ்சு விட்டுட்டு மீதி பார்ட்டை கட் பண்ணி அப்படியே விட்டுறேன். அதுக்கப்புறமா இந்த இடம் எல்லாம் திக்காக இருக்கும். நம்ம தைக்கும்போது ஊசி உடையும். அதுக்காக இந்த திக்காக இருக்கிற பிளேஸை எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பேண்ட்லேயும் இந்த மாதிரி திக்கான பிளேசஸ் இருக்கும். அதையும் பார்த்து நீங்கள் 1/2 இன்ச்சு தைக்கிறீங்கன்னா அந்த 1/2 இன்ச்சுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நான் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நல்ல பக்கமும் சேர்ந்துருக்கணும். அந்த மாதிரி உள்ளால் வச்சு நம்ம தைக்க போகிறோம். தைக்கிறது ஆல்ரெடி அந்த கட்டியான பகுதி இருக்குல்ல, அந்த பக்கத்தை தான் சேர்த்து வச்சு நம்ம தைக்க போகிறோம். இந்த கட்டியான பகுதி சேர்த்து வைக்கும்போது அதிலேருந்து தொடங்கக்கூடாது தையல். கொஞ்சம் அந்த பக்கமாக நீக்கி தைக்கணும். அப்போ தான் முடிப்பு போட வசதியாக இருக்கும். திக்கான பகுதியில் தைச்சிங்கன்னா முடிப்பு போட முடியாது, கஷ்டமாக இருக்கும். நம்ம பொறுமையாக தான் தைக்கணும். அதுவும் இந்த ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் தைக்கும்போது ரொம்ப பொறுமையாக தைக்கணும். அப்போ தான் ஊசி உடையாமல் வரும். அதுக்கப்புறமா நம்ம தைச்சி முடித்ததுக்கப்புறமா ஒரு பதிச்சு தையல் போட போகிறோம். அப்போ தான் நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்கும். நம்ம அந்த பிசரை கீழ்ப்பக்கமாக வைக்கக்கூடாது. அது காலில் ஒரு மாதிரி தெரியும். நம்ம மேல் பக்கமாக மடித்து வச்சு நம்ம அந்த பிசுறு தெரியாமல் மேலே பதிச்சு அடிக்க போகிறோம். அவ்வளோதான். நமக்கு ஃபினிஷிங் எல்லாம் பக்காவாக வந்திருக்கு. தைச்சதுன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. டெய்லரிங் சம்மந்தமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.